போகி பண்டிகைக்கு பலரும் செய்யும் தவறு வருடம் முழுவதும் இப்படித்தான் இருக்கும். போகி பண்டிகை வந்ததும் பலரும் வீடு சுத்தம் பண்ணிட்டா போதும், பழையதை தீயில் போட்டுட்டா சரியில்லை நினைச்சு அதோட நிறுத்திடுறோம். ஆனா இந்த ஒரு நாளில் நாம் செய்யும் ஒரு சின்ன தவறே வருஷம் முழுக்க வாழ்க்கை ஓட்டம் எப்படி போக போகுது என்பதையே தீர்மானிக்கிறது. மனசுக்குள்ள சேர்ந்து கிடக்கிற பழைய கவலை, கோபம், எதிர்மறை எண்ணங்களை விடாமல் வெறும் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணினா வெளியே வீடு புதுசா மாறும். ஆனா வாழ்க்கைக்குள்ள மாற்றமே வராது. அதனால தான் போகி நாள்ல வெளிப்புற சுத்தத்தோட மனசுக்குள்ள இருக்கிற பழைய சுமையையும் அகற்றினாதான் வரப்போகிற ஒரு வருஷம் உண்மையிலேயே நல்லதா மாற ஆரம்பிக்கும். போகி அன்று முதலில் வீட்டின் பழைய குப்பைகள், பயன்படுத்தாத பொருட்கள், தேவையில்லாத துணிகள், உடைந்த பாத்திரங்கள் போன்றவற்றை அகற்றி வீட்டை சுத்தமாக்க வேண்டும். இது வெளிப்புற சுத்தம் மட்டுமல்ல, மனதிலும் சேர்ந்து கிடக்கும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றும் ஒரு அடையாள செயலாக கருதப்படுகிறது. வீட்டில் சுத்தம் அதிகரிக்கும் போதே நேர்மறை சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் பழைய துணிகள், பழைய போர்வைகள், தேவையில்லாத பொருட்களை தீயில் போடுவது வழக்கம். இது பழையது போக புதியது வர என்ற தத்துவத்தின் வெளிப்பாடு. இதன் மூலம் வாழ்க்கையில் இருந்த தடைகள், தோல்விகள், துக்கங்கள் அனைத்தும் அகல ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. போகி அன்று வீட்டின் முன் மாடி வாசலில், வாசற்படியில் மஞ்சள் கலந்த நீரினால் கழுவி சுத்தம் செய்து கோலமிட்டு கற்பூரம், தீபம் ஏற்றி வீட்டில் லட்சுமி கடாட்சம் வரவேற்கப்படுகிறது. இதனால் வீட்டில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் குறிப்பாக வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு திசைகளை சுத்தமாக வைத்தல் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த திசைகளில் உள்ள குப்பை, தூசு, தேவையில்லாத பொருட்கள் அகற்றப்பட்டால் தடைகள் அகலும் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. போகி அன்று காலையில் வெதுவெதுப்பான நீரில் குளித்து சுத்தமான உடை அணிந்து மனதுக்குள் இந்த ஆண்டு நல்லதாக அமைய வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் நாளை தொடங்க வேண்டும். இது மனதிலும் உடம்பிலும் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் வீட்டில் சண்டை, கோபம், கடுமையான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிலவினால் அந்த ஆண்டு முழுவதும் அமைதி நிலைக்கும் என்பது நம்பிக்கை. போகி அன்று எள், அரிசி, பாசி பயறு, கடலை போன்ற தானியங்களை தானமாக வழங்கினால் புண்ணியம் பெருகி தடைகள் அகலும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஏழைகளுக்கு உணவு வழங்குவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். போகி அன்று இனிமேல் நல்லது வரும் என்று மனதில் சொல்லிக்கொண்டு பழைய துன்பங்களை மறந்து புதிய எண்ணங்களுடன் நாளை முடிக்க வேண்டும். இது மனதிற்குள் ஒரு உறுதியான மாற்றத்தை உருவாக்கும். இந்த நாளில் புதிய தீர்மானங்கள் எடுக்கலாம். உடல் நலம், குடும்பம், வேலை, தொழில், பணம் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கான தீர்மானங்கள் இந்த நாளில் எடுத்தால் அவை விரைவில் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. போகி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் சேர்ந்த சுமைகளை இறக்கி வைத்து புதிய நம்பிக்கையுடன் அடுத்த ஆண்டை தொடங்கும் ஒரு ஆன்மீக திருப்புமுனை. இந்த ஒரு நாளை சரியான முறையில் பயன்படுத்தினால் வரப்போகும் ஒரு வருடமே மாறக்கூடும்.